இங்கே இருந்தால் எங்கே இரு அடி ஏய் சீக்கிரம் தூக்குங்களேன். கஸ்டமர் வர்ற நேரத்துலதான் கடை வாசல்ல சரக்கு கொண்டாந்து போடுவானுவா. 1000 தடவை சொல்லிட்டேன், சாயங்கால நேரத்துல சரக்கு கொண்டாந்து போடுங்க. நீ எவன் கேக்கா? தூக்குங்க. காலங்காத்தால இவனும் ரோதனையில நிக்கிறதா நம்ம பொழப்பா இருக்கு. அதான் இல்ல பார்த்து தூக்கு. அவன் என்ன அங்க எடுத்து வாய்ப்பு வந்து பத்துக்கிட்டு இருக்கா? ஏலே என்னங்க படமா கட்டுறாங்க, ஒரு கை புடியல. தூக்கிட்டு போங்க, மெதுவா போங்க. அந்த குடவுல கொண்டு போய் போடு. சரி, அந்த பொம்பளை பிள்ளைங்க 2 பிள்ளைகளை கூப்பிட்டு இந்த வாசல தூத்து போட்டோம். இப்பதான் அந்த பிள்ளைய அழகா தூத்து கோலம் போட்டு வச்சுச்சு, அதுக்குள்ளே நாசம் பண்ணி விட்டான். சரி சரி, தூக்கி கொண்டு போய் போடுங்க, பொறுமையா போங்க. ஏலே சின்னவிடே, எவனோ பைக்க வாசல்ல நிப்பாட்டிருக்க மாதிரி அது ஓரமா ஒதுக்கு. பக்கத்து கடைக்கு போறவன் என் கடை வாசல்ல கொண்டாந்து பைக்க நிப்பாட்டிருக்கான். தூரம் ஒதுக்கல. அந்த புள்ளையில கூப்பிட்டீங்களே, என்னல ஒன்னத்தையும் காணோம். பழக்க விட்டு நிக்கவலா? பொம்பளை பிள்ளையில வேலைக்கு சேர்த்தா கொஞ்சம் பொறுப்பா நிக்குவன்னு பார்த்தா இதுங்க என்னமோ வேலைக்கு வந்த மாதிரி தெரியலையே. பிக்னிக்க வந்த மாதிரி எல்லாம் காலங்கத்தால அங்கேயும் இங்கேயும் லாந்திக்கிட்டு பழக்க விட்டு நிக்காளுவா. இந்த வந்துட்டேன். ஏன் இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு? எங்க இருந்தாலும் என் கண்ணு முன்னாடி வந்துடுடி. எனக்கு இருக்க பிடிக்க வச்சிடாத. காலையில இருந்து ஒரு கோட்டைக்கார மாதிரி இந்த கடையே சுத்தி சுத்தி வர. உன்னை ஒரு தடவையாச்சும் பாத்திர மாட்டோமான்னு என் உள்ளுணர்வு நீ எங்க இருக்கன்னு சொல்லுது. என் பக்கத்துல என் கண்ணு கட்ட தூரத்துல இருக்கிறதா தாண்டி சொல்லுது. என் புத்தி இந்த கடையை விட்டு வேற எந்த இடத்தையும் யோசிக்க தோண மாட்டேங்குதுடி. நான் உன்னை பார்க்கணும். நீ இதை உன்னை பார்த்துட்டு போனதுல இருந்து நான் நானாவே இல்லை. எந்த வேலையும் பார்க்க முடியல. உன்னை நான் மறுபடியும் பார்த்து என் மனசுல இருக்குது உன்கிட்ட சொல்லணும். என் கேள்விக்கான பதில் தெரியணும். அப்ப தண்டி என்னால நிம்மதியா இருக்க முடியும். என்னால மூச்சு கூட விட முடியல. உன் ஞாபகம் மூச்சு அடைக்குது எனக்கு. எங்கடி இருக்கா? இல்ல, நான் உன்னை இன்னைக்கு கண்டுபிடிக்கணும். உன்னை பார்க்காம நான் போனேன், நான் அப்புறம் மனுஷனாவே இருக்க மாட்டேன். உன்னோட ஞாபகம் என்ன பைத்தியமாக்கிறோம். ஆனா நான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணுமே. நீ யாரு, உன் பேர் என்ன, உன் ஊரு எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா நீ இங்க இருக்கன்னு தெரியும். உன்னை பத்தி நான் எப்படி கேட்க? ஒருவேளை நீ இங்க இருக்கவங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சவங்களா இருந்து நான் உன்னை பத்தி விசாரிச்சு அது உனக்கு கெட்ட பேர் ஆயிடுச்சுன்னா? இல்ல இல்ல, அப்படி எதுவும் நடக்கக்கூடாது. நான் உன்னை கண்டுபிடிக்கணும். ஆனா நான் உன்னதான் தேடுறேன்னு இங்க யாருக்கும் தெரியக்கூடாது. ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்கும். சின்னதா ஒரு குழு கிடைச்சா கூட போதும். நீ எங்க இருந்தாலும் நான் தேடி வந்துடுவேண்டி. எங்க இருந்தாலும் தேடி வந்துடுவேன். எங்க இருக்க? வாடி, என் கண்ணு முன்னாடி வாடி. தம்பி தம்பி தம்பி, நீங்க என்ன நினைச்சு என்ன மறந்துட்டீங்களா? அட தம்பி, நீங்களா? அடட, வாங்க வாங்க வாங்க. ஞாபகம் வந்துட்டு போலியே. ஐயோ தம்பி, உங்களை எப்படி மறக்க முடியும்? நான் கடை திறந்து இத்தனை வருஷம் ஆச்சு. காலையில வியாபாரம் 3 லட்சம் ரூபாய்க்கு. நீங்க தானே தம்பி நேத்து துணி எடுத்துட்டு போனீங்க. அப்படி இருக்கும்போது உங்களை எப்படி மறப்பேன்? அப்ப என்னாச்சு? நான் வியாபாரம் பண்ணதான் ஞாபகம் இருக்கு. என்ன மறந்துட்டிய? என்ன தம்பி இப்படி கேட்டுப்பிட்டியா? இந்த அண்ணாச்சிக்கு பணக்காசுங்கிறது வேற, பழக்க வழக்கங்கிறது வேற. பணக்காசு தான் முக்கியம்னா உங்களை உரிமையோட நான் தம்பின்னு கூப்பிட்டுருக்க மாட்டேன். நீங்க 3 லட்சம் ரூபாய்க்கு என் கடையில துணிமணி எடுத்தாங்கிறதுக்காக உங்களை தம்பின்னு கூப்பிடல. நேத்து இந்த கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு படிப்பு வசதிக்கு ஏதாச்சும் உங்களால முடிஞ்ச டொனேஷன் கொடுங்கன்னு கேட்டேன். நேத்து நீங்க 5 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு செக் போட்டு தந்தீங்களே. என் கடையில வேலை பார்க்குற பிள்ளைய, பாதி கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்த பிள்ளைய, படிப்பை பாதியிலே விட்டுட்டு வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்குவோம். என்னால முடிஞ்சத ஏதோ அந்த பிள்ளைகளுக்கு வீட்டு செலவுக்கோ படிப்பு செலவுக்கோ பண்ணுவேன். அப்புறம் அந்த கடைக்கு கொஞ்சம் வசதியானவங்க கல்யாணத்துக்கு அப்படி இப்படின்னு துணி எடுக்க வரும்போது அவங்க கிட்ட என்னமோ கேட்பேன். அவங்க என்னமோ வசதியா செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா நான் உங்ககிட்ட படிப்புக்குன்னு சொன்ன உடனே 5 லட்சம் ரூபாய் செக்கப்பட்டு தந்துட்டீங்களே, ஏன் எதுக்குன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. யாருக்கு செலவு பண்ற என்ன ஏதுன்னு கூட கேட்கல. இப்பெல்லாம் ஒரு 1000 ரூபாய் நன்கொடை கொடுத்தாலே அதுக்கு ரிசிப்ட் கேட்கறாங்க. ஆனா நீங்க 5 லட்சம் ரூபாய்க்கு செக்கப்பட்டு தந்துட்டு பேசாம என்ன ஏதுன்னு கேட்காம போயிட்டீங்க. இந்த நல்ல மனசுக்காக தான் தம்பி உங்களை மனசார நான் தம்பின்னு கூப்பிடுறேன்.
அண்ணாச்சி, நானும் ஒரு நேரத்துல இப்படி டொனேஷன் வாங்கி படிச்சவன் தான். கல்விங்கிறது இந்த காலத்துல பொதுவா எல்லாத்துக்கும் கிடைக்குது. ஆனா கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த கல்வியை கத்துக்கிறதுக்கான வசதி இல்லாம போயிடுது. அதனாலதான் அவங்க படிப்பை பாதியிலே நிப்பாட்டிட்டு கிடைச்ச வேலையை பார்த்து குடும்பத்தை காப்பாத்தினா போதுன்னு படிப்பை மறந்துடுறாங்க. ஆனா பணக்காசு இருக்கிறவங்க அவங்களுக்கு நினைச்ச படிப்பை வாங்கிடுறாங்க. ஆனா அந்த படிப்போட மதிப்பு உயர்வும் அவங்களுக்கு தெரியறது இல்ல. ஏன்னா அந்த கல்வி மேல ஆர்வமா இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கல்வியோட மதிப்பு மரியாதை தெரியும். இந்த காலத்துல ஈஸியா கல்வி கிடைக்கிறவனுக்கு திறமை இல்ல, திறமை இருக்கிறவனுக்கு அதை கத்துக்கிறதுக்கான வசதி இல்ல. அவ்வளவுதான். நானும் ஒரு காலத்துல படிப்புக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். முட்டி மோதி படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து கை நிறைய சம்பாதிக்கிறேன். ஆனாலும் அப்ப நான் படிப்புக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டனோ அது இன்னும் என் ஞாபகத்துல இருக்கு. என்ன போல கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதோ என்னால முடிஞ்சதை நான் உதவி பண்றேன். அவ்வளவுதான். நான் கொடுக்குற இந்த பணம் அவங்களுக்கு பெருசா படிப்புக்கு உதவலைனாலும் ஏதோ என்னால முடிஞ்சதை அவங்களுக்கு நான் செஞ்சிருக்கேன்னு எனக்குள்ள ஒரு திருப்தி, அது போதும். செஞ்ச உதவிய சொல்லி காட்டி பெருமைத்தனம் காட்டாம தன்னடக்கத்தோட பேசுற பாரு, இந்த நல்ல குணம் தான் எனக்கு உன்கிட்ட பிடிச்சிருக்கு. உன்னை நான் தம்பின்னு கூப்பிடுறதுல எனக்கு பெருமை தான். என்ன நீங்க மனசார தம்பின்னு கூப்பிடுறேன்னு சொன்னீங்களே, இந்த ஒரு சந்தோஷம் போதும். ஏன்னா அது இல்லாதவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல பணம் ஈஸியா சம்பாதிச்சிடலாம். உண்மையான உயர்வான உறவுகளை சம்பாதிக்கிறது தான் கஷ்டம். அப்படியாப்பட்ட உறவு இல்லாதவங்களுக்கு தான் தெரியும். சரிங்க தம்பி, என்ன இன்னைக்கு கடைக்கு வந்திருக்கியா? இன்னைக்கும் துணிமணி என்னமோ எடுக்க வந்தீங்களா? வீட்டுல என்னமோ விசேஷமா தம்பி? டெய்லியும் துணி எடுக்க வரையில வீட்டுல உள்ளவங்க யாரும் வரல, நீங்க மட்டும் வந்திருக்கிய? அது இன்னைக்கு புது கலெக்ஷன்ல நிறைய வந்திருக்கு. நானே உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் தம்பி. உங்களுக்கு பிடிச்ச துணிமணியா எடுத்துக்கோங்க. இந்த தடவை இந்த அண்ணாச்சி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தான் தருவேன், பாத்துக்கோங்க. வாங்க தம்பி, நானே எல்லாத்தையும் எடுத்து காட்டுறேன். ஐயோ, குடிக்க என்ன வேணும்னு கேட்கலையே. தம்பி, என்ன குடிக்கிறியா? ஜூஸ் ஏதாச்சும் எடுத்துட்டு வர சொல்லட்டுமா? இல்லை, அங்க யார் நிக்கா? குடிக்க ஜூஸ் எடுத்துட்டு வாங்களே. அண்ணாச்சி, என்ன தம்பி, வேற எதுவும் வேணுமா? இப்ப எப்படி நான் அவளை பத்தி கேட்க? அவ ஊரும் தெரியாது, பேரும் தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் ஒரு பொண்ணை பத்தி தான் நாங்க விசாரிக்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சிச்சு. ஐயோ, இப்பதான் தம்பி தம்பின்னு இந்த அண்ணாச்சி என்ன மரியாதையா கூப்பிட்டாரு. அப்புறம் நானே என்ன அசிங்கப்படுத்திக்கிட்ட மாதிரி ஆயிடுமே. இப்ப எப்படி கேட்க? என்ன தம்பி, ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எதுவா இருந்தாலும் கேளுங்க. அது ஒண்ணு இல்ல அண்ணாச்சி, நான் இன்னைக்கு ட்ரெஸ் எடுக்க வரல, வேற ஒரு வேலையா வந்தேன். என்ன தம்பி, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அது அண்ணாச்சி, நேத்து நாங்க ட்ரெஸ் எடுக்க வந்தேன்னா அப்போ என்னோட ஒண்ணு தொலைச்சிட்டேன். அததான் தேடி வந்தேன். தொலைச்சிட்டீங்களா? என்ன தம்பி தொலைச்சிய? அது அது ரொம்ப முக்கியமானது. முக்கியமான ஒண்ணு நேத்து தொலைச்சிட்டேன். அதான் தேடி எடுக்கலான்னு வந்தேன். ரொம்ப முக்கியமானது. ஐயா தம்பி, முக்கியமானதுன்னு சொல்லிதிய, இப்படி அசால்ட்டாவே இருப்பிய? நேத்தே தொலைச்சேன்னு சொன்னீங்க. நேத்தே வந்திருக்கலாம்ல, நான் தேடி கண்டுபிடிச்சு எடுத்து வந்திருப்பேன்ல. நேத்து நான் வந்து தேடினேன், ஆனா நான் தொலைச்ச இடத்துல அதை காணும். அதான் இன்னைக்கே அங்க கிடக்குமோன்னு தேடி வந்தேன் அண்ணாச்சி. என்ன தம்பி, முக்கியமான பொருள்னு வேற சொல்லுதிய? சரிங்க தம்பி, நீங்க இப்படி உட்காருங்க. கடையில வேலை பார்க்குற பிள்ளைகளை எல்லாம் விட்டுட்டு தேட சொல்லுதேன். இங்கதான் எங்கேயாச்சும் இருக்கும். கடையை விட்டுட்டு அவ்வளவு ஈஸியா வெளில போயிடாது. இங்கதான் இருக்கோ, நான் பிள்ளைகளை தேட சொல்லுதேன். இருங்க இருங்க. எல்லாம் சின்ன அங்க வேலை பார்க்குற எல்லாத்தையும் இங்க கூட்டிட்டு வா. அண்ணாச்சி அண்ணாச்சி. என்ன தம்பி? இல்ல அண்ணாச்சி, வேண்டாம். கடையில உள்ளவங்களை எதுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு? நான் தானே தொலைச்சேன், நானே தேடி எடுத்துக்கிறேன். அவங்களெல்லாம் எதுக்கு தொந்தரவு பண்ணுதிய? இல்ல தம்பி, நேத்து நீங்க வந்து தேடி இருக்கிய, ஒரே ஆளா தேடி கிடைக்கல. அதான் இங்க வேலை பார்க்கறவங்க எல்லாம் விட்டு தேடி சொல்லுதே. கவலைப்படாதீங்க, அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு எடுத்து வந்துருங்க. இல்ல அண்ணாச்சி, வேண்டாம் வேண்டாம், நானே தேடிக்கிறேன். அது என்னன்னா அண்ணாச்சி, இங்க சிசிடிவி கேமரா இருக்கா? சிசிடிவி கேமராவா? அது கடையில எல்லா பக்கமும் இருக்கு தம்பி. எல்லா செக்ஷன்லயும் வச்சிருக்கேன். கார் பார்க்கிங்லயும் இருக்கு. ஏன் வெளியில கூட இருக்கு. வெளியில இருக்கிற கேமரா நம்ம எய்தாக்கல இருக்கு பாருங்க, பஸ் ஸ்டாப், அது வரைக்கும் தெரியும். யாராச்சும் உங்க பொருளை தப்பி தவறி எடுத்துட்டு போனாலும் அவங்க பஸ் ஸ்டாப் வரைக்கும் போனது, எந்த பஸ்ல ஏறினதுங்கிற வரைக்கும் எல்லா டீடைலும் இருக்கும் தம்பி. அட்டி தோழு, இந்த ஒண்ணு போதுமே. நேத்து ட்ரெஸ் எடுக்க வந்தவா கூட யாரையும் கூட்டிட்டு வந்திருந்தா அவங்கள யாரையாச்சும் காமிச்சா அண்ணாச்சிட்ட யாருன்னு விசாரிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா கார் பார்க்கிங்ல பைக்கு இல்ல காரு எதுலயாச்சும் வந்திருந்தா நம்பர் பிளேட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதுவும் இல்லைனாலும் பஸ் ஸ்டாப் வரைக்கும் அண்ணாச்சி கேமரா தெரியும்னு சொல்றாரு. அப்ப எந்த பஸ்ல ஏறி இருக்கான்னு பஸ்ல போய் கூட விசாரிச்சிடலாம். இன்னைக்கு எப்படி இருந்தாலும் அவளை நான் கண்டுபிடிச்சிருவேன். இந்த ஒண்ணு போதுமே, ஊதி புறத்திட மாட்டேன். அண்ணாச்சி, நான் அந்த சிசிடிவி கேமரா பார்க்கலாமா? நீங்க கேட்டு இல்லன்னு சொல்லுவேனா தம்பி? அதெல்லாம் தாராளமா பாருங்க. எனக்கு அந்த சிசிடிவி கேமராவெல்லாம் ஓபன் பண்ணி பார்க்க தெரியாது, பாத்துக்கோங்க. அது தெரிஞ்ச பிள்ளை, அந்த கடையில ஒரு பிள்ளை இருக்கு, படிச்ச பிள்ளை தான். அந்த பிள்ளைக்கு தெரியும். நான் அந்த பிள்ளைய கூப்பிடுறேன், அதுகிட்ட கேளுங்க. அந்த பொண்ணு உங்களுக்கு அது எப்படி என்னன்னு போட்டு காமிக்கும். நீங்க உங்க பொருளை எங்க தொலைச்சிங்களோ அங்க கண்டுபிடிச்சு எடுத்துடலாம்.
எனக்கு அந்த ஃபுட்டேஜ் மட்டும் கிடைச்சா போதும், நானே ஓபன் பண்ணி பாத்துக்கிடுவேன். சரிங்க தம்பி, இருங்க, நான் அந்த புள்ளைய கூப்பிடுறேன். ஏமா கனிகா, கனிகா. ஒரு சமுத்திரம் நினைப்பது போல் அங்கம் நிறைந்துவிட என் ஆவி துடித்ததுதான். அங்க பழக்க ஊரனே அண்ணாச்சி கிட்ட போட்டா குடுக்குற. இன்னைக்கு உன்னை என் கால்ல போட்டு நசுக்கு நசுக்குன்னு நசுக்கல. நான் கேத்ரீனா கிடையாது பத்துக்க. மத்தாயே என்ன கூட ரெண்டு மிதி நாலு மிதிச்சிக்க. ஆனா நீ கேத்ரீனான்னு மட்டும் சொல்லாத. காது கொடுத்து கேட்க முடியல பத்துக்க. அதெல்லாம் அண்ணாச்சி ஒண்ணு சொல்ல மாட்டாரு. விடுடி, அதுக்கு போட்டு சின்ன பையில போட்டு இப்படி மிரட்டிக்கிட்டு இருக்க. என்ன பார்த்தா உனக்கு சின்ன பையன் மாதிரியா இருக்கு. பெரிய பையன், பெரிய ஆளு பத்துக்க. ஏலே, நசிங்க போன தகர டப்பா மாதிரி இருக்கற. உருட்டி விட்டேன்னு நினைச்சுக்கங்க, ஓடிடுவ பத்துக்க. பெரிய பையனா, பெரிய பையன். நீ மட்டும் என்னவா நசிங்க போன டம்ளர் மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு நீ எல்லாம் உலகால ஆவணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க. உள்ளூர் கிளவியா கூட ஆக மாட்டே நீனு. ஏய், ஓடிரே, இல்ல நினைச்சுக்க. என்ன பண்ணுவ? இல்ல என்ன பண்ணுவேன்னு கேக்குறேன். அண்ணாச்சி கிட்ட ஒரு சவுண்ட் குடுத்தேன்னு வெச்சுக்க. இல்ல சவுண்ட் குடுல பாப்பா. இன்னைக்கு நீ சத்தம் போட்டேன்னு வெச்சுக்க. கொதவளி நீ கால வச்சு உன்னை நசுக்கு நசுக்கு நசுக்கிறேன் பாத்துக்க. ஐயோ ஆரம்பிச்சுச்சோ. இப்ப எதுக்கு ரெண்டு பேரும் தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அவன் எதுக்கு என் மூஞ்சி நசுக்கு போட டம்ளர்னு சொன்னா? நீ மட்டும் என்ன தகர டப்பான்னு சொன்ன? சப்பா, அடியே அதான் பதிலுக்கு பதில் சொல்லிட்டே இல்லடி, விடுங்கடி. இல்லடி, இவனுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டாம இவனை நான் விட போறது இல்லடி. நான் மட்டும் என்னவா இன்னைக்கு இவளா நானானு பாத்துறேன். கனிகா, ஏலே கனிகா. ஏடி கனிகா, அண்ணாச்சி உன்னத கூப்பிடுறாரு பாரு. ஆமாடி, எதுக்கு கூப்பிடுறாருன்னு தெரியலையே. இந்த வண்டி நம்மள பத்தி போட்டு கொடுத்ததுல அதுக்கு தான் திட்டதுக்கு என்னமோ அண்ணாச்சி கூப்பிடுறாரே என்னமோ. ஏலே கனிகா. என்னடி அண்ணாச்சி ரொம்ப கோவமா கூப்பிடுறாரு? தெரியலடி. சரி சரி நீ போ. சரி, நான் என்னன்னு கேட்டு வரேன். ஏலே தகரட்டப்பா, இதுக்கெல்லாம் நீ தான காரணம். அண்ணாச்சி மட்டும் இன்னைக்கு எங்களை திட்டுனாருன்னு வெச்சுக்க, உன்னை அந்த ஆங்கர்ல தொங்க போட்டுட்டு போயிருவேன் பாத்துக்க. சரிதான் போடி. ஏய் ஓடவே செய்டா, கையில மாட்ட அதுக்கு அப்புறம் இருக்கு. ஏன் மூஞ்ச பார்த்து நசுங்கி போன டம்ளருங்க. நான் இன்னைக்கு எவ்வளவு அழகா மேக்கப் போட்டிருந்தேன். நீ கொஞ்சம் கம்மியா போட்டோம்ல, அதான் அப்படி சொல்லிட்டான். நம்ம மறுபடியும் போய் போட்டு வருவோம். தம்பி, உள்ள அந்த பிள்ளை கஸ்டமர் என்னமோ பாத்துக்கிட்டு இருக்கு போல, அதான் வர லேட் ஆகுது. இப்ப வந்துரும். பரவாயில்ல அண்ணாச்சி, இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரம் தானே, அதுக்கப்புறம் தான் நான் அவளை பாத்துருவேனே. அவளை பாத்துருவேன். நான் தேடி வந்தவளை நான் பாத்துருவேன். எனக்கு அவ கிடைச்சிருவா, கிடைச்சிருவா. அண்ணாச்சி நினைச்சேன் இந்த மைக்கிள் கணக்கு போட்டு அது தப்பே ஆகாதுடி. நீ எங்கதான் இருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரம் உன்னை நான் கண்டுபிடிப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஞாபகம் இருக்கும் போல. என்ன தேடி வரமாட்டேன்னு நினைச்சியோ? விட்டுற மாட்டேன்டி, அவ்வளவு லேசில உன்னை விட்டு கொடுத்துட மாட்டேன். ஏமா கனிகா. அண்ணாச்சி கனிகா, இந்த தம்பி எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. நேத்து துணி எடுக்கிறதுக்கு நம்ம கடைக்கு வந்த இடத்துல ஏதோ பொருளை தொலைச்சிட்டாங்களாம். ரொம்ப முக்கியமான பொருள் போல. நேத்து முழுக்க வந்து தேடிக்காக கிடைக்கல. அதான் இன்னைக்கு காலையிலயும் தேடுறதுக்கு வந்திருக்காவா. நம்ம கிட்டதான் எல்லா செக்ஷன்லயும் சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அது நேத்துக்குள்ள புட்டேஜ் இருக்கும்ல, அதை கொஞ்சம் அந்த தம்பிகிட்ட காட்டு. அந்த தம்பி எங்க தொலைச்சிச்சோ அதை தேடி எடுத்துக்கிறோம். தொலைச்சிட்டாரா? என்னத்தை தொலைச்சாரு? நான் தொலைச்சது எனக்கு கிடைச்சிருச்சு. தம்பி, இந்த பொண்ணுக்கு இந்த சிசிடிவி கேமராலாம் பத்தி நல்லா தெரியும் பாத்துக்க. அடிக்கடி இந்த பொண்ணு தான் செக் பண்ணும். இந்த பொண்ணு கூட போ, அந்த பொண்ணு உனக்கு என்ன ஏதுன்னு போட்டு காட்டும். சரியா தம்பி?
பயப்படாம போ, நீ தொலைச்சது கண்டிப்பா கிடைக்கும். கிடைச்சிட்டு நான் தேடி வந்தது எனக்கு கிடைச்சிட்டு. அண்ணாச்சி. என்ன கனிகா, போ கூட்டிட்டு போய் அதை போட்டு காட்டு. இல்ல அண்ணாச்சி, எனக்கு உள்ள வேலை இருக்கே, வேற யாரையாச்சு. போயிருவேன். அண்ணாச்சி. அந்த பைலோலுக்கு இதை பத்தி தெரிஞ்சா உன்னையே அனுப்பி வைக்கிறேன். சரியான வெறுவா கட்ட பைலோ, உள்ள போய் ஏதாச்சும் ஏடாவோட வேலை பார்த்துட்டு வந்துருவானுவான். அப்புறம் அது பேர் அனுச்சுன்னா அதுக்குன்னு தெண்டை செலவு யார் பண்ணிக்கிட்டு இருக்கா? உனக்கு தான் அதை பத்தி எல்லாம் தெரியல. அப்பப்ப நீ செக் பண்ணி பாப்பல. அப்புறம் என்ன, கூட்டிட்டு போ, நம்மளுக்கு தெரிஞ்ச தம்பி தான். போ போ. அண்ணாச்சி. நீயா உள்ள போயிட்டனா நல்லது, இல்லன்னு வச்சுக்க. அண்ணாச்சி. ஏலே, ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டேன், போல உள்ள. தம்பி, தப்பா நினைச்சுக்காதீங்க, நல்ல பொண்ணுதான், பொறுப்பான பிள்ளை. என்ன கொஞ்சம் பயந்த சோகம், அவ்வளவுதான். நீங்க போங்க தம்பி, அந்த பொண்ணு என்ன எதுன்னு போட்டு காட்டும். இன்னைக்கு நீங்க தேடி வந்ததை எடுத்துட்டு தான் வீட்டுக்கு போறீங்க. கண்டிப்பா இன்னைக்கு எனக்கானதை எடுத்துட்டு தான் இங்க இருந்து போறேன். என் கல்யாணத்துக்கு உங்க கடை துணிமணியை தான் எடுக்க போறேன். ஐயோ தம்பி, அது எனக்கு கிடைச்ச பாக்கியம்ல. என்னைக்கு கல்யாணம்னு சொல்லுங்க, வீட்டுக்கே வந்து துணிமணி எல்லாத்தையும் இறக்கி போடுறேன். சரிங்க அண்ணாச்சி, நான் உள்ள போறேன். வரேன்டி. பையன் ரொம்ப நல்ல பையனா இருக்கானே. இவரு என்ன தேடி இங்க வந்தாரு? நேத்து வந்து தேடி இருக்கேன்னு சொன்னாரு, இன்னைக்கு வந்திருக்காரு. என்னவா இருக்கும்? என்னதான் ஒருவேளை தேடி வந்திருப்பாரோ? இல்லையே, அண்ணாச்சி இவர் எதையோ தொலைச்சிட்டாருன்னு சொன்னாரு. அப்படின்னா தொலைச்ச பொருளை தேடி வந்திருப்பாரோ? ஆனா காலையில இருந்து யாரும் என்ன தேடின மாதிரி எனக்கு தோணுச்சே. அப்போ இவரு என்ன தேடலையா? எனக்கு தான் அப்படி தோணியிருக்கா? என்னவா இருக்கும்? என் பக்கத்திலே இருந்துகிட்டு என் கண்ணுல படாம என்ன கிறுக்கு பிடிக்க வச்சிருக்கேன்னா, இந்த கடையில எத்தனை தடவை நான் உன்னை தேடி இருப்ப தெரியுமாடி? ஒரு வாட்டியாச்சும் உன்னை பாத்திர மாட்டோமான்னு. ஆனா நீ எங்கேயே இருந்திருக்க. அப்போ நான் உன்னை தேடுறது உனக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே என்ன பழி வாங்குறல. இனிமேல் யாரு உன்னை விட போறா? இன்னைக்கு என் கேள்விக்கான பதில் தெரியணும். தெரியாம அந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன்டி. அது நேத்துக்குள்ள ஃபுட்டேஜ் எல்லாம் ப்ளே பண்ணிட்டேன். நீங்க என்ன தொலைச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா நான் பார்த்து சொல்லுவேன். என்ன தொலைச்சிங்க? என்னதான் தொலைச்ச? என்ன? என்னதான் தொலைச்சேன்னு சொன்ன? தேடி கண்டுபிடிச்சதா? இல்ல, நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. என்ன? நான் என்ன கேக்குறேன்னு உனக்கு புரியல? நான் இங்க ஏன் வந்தேன், எதுக்கு வந்தேன், இப்போ என்ன தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற எல்லா விஷயமும் உனக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட நீ நாடகமானு வச்சுக்க. என்னால பக்கத்துல பார்க்கும் போதே இரு கொலைகளா நடக்குது. இதுல கத்த வேற செய்றாரு. என்ன பேச்சு வரமாட்டேங்குது? இப்படி மலமாடு மாதிரி கத்துனா யாருக்கு பயம் வராதா? தூரத்துல நிக்கும் போதாச்சும் பரவாயில்ல, பக்கத்துல நின்னு பார்த்தாதான் தெரியுது. என்ன அவசரம்! மலமாடு மலமாடு! இந்த அவசரத்தை பார்த்தே நான் மயக்கம் மட்டும் விழுந்துருவோம் போல இருக்கே. இந்த அண்ணாச்சி வேற நேரங்காலம் தெரியாம இந்த ரூமுக்குள்ள இந்த ஆள்கிட்ட மாட்டி விட்டுட்டாரு. இப்ப எப்படி இருந்து தப்பிச்சு போவேன்? நீ என்ன ஐடியா பண்ணாலும் இந்த இடத்த விட்டு உன்னால போக முடியாது. என் கேள்விக்கு பதில் தெரியாம இன்னைக்கு நான் உன்னை அனுப்ப போறதும் இல்ல. என்ன உங்க கேள்விக்கு பதில் சொல்லணும்? அண்ணாச்சி நீங்க ஏதோ தொலைச்சிட்டு தான் என்கிட்ட சொன்னாரு. அது என்னன்னு மட்டும் சொல்லுங்க. அது என்னன்னு பார்த்துட்டு சொல்லிட்டு போறேன். அதை விட்டுட்டு
என்ன சவுண்ட் ஏறுது இறங்குது ஏறுது இறங்குது, ஒரே நிலையில இல்லையே. இந்த பாருங்க, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத கேள்வி சொல்லிட்டேன். என்னத்த காணுமோ அதை மட்டும் சொல்லுங்க. அதான் நீ வந்ததுமே சொல்லிட்டேனே, என்ன காணோம் எங்க, அதை தேடி கண்டுபிடிச்சு எடுத்து வந்துட்டு போ பாப்போம். இப்படிலாம் சொன்னா நான் எப்படி தேட முடியும்? எதை காணும்னு தெளிவா சொன்னாதான் தேட முடியும். அப்ப தெளிவா சொன்னா கண்டுபிடிச்சு தந்துருவ. அது நீங்க சொல்றது பொறுத்து இருக்கு. இங்க பாரு, தேவையில்லாம என் கோவத்தை கிளப்பாத. நான் என்ன கேக்குறேன்னு உனக்கு தெரியும். ஒழுங்கா நீயே பதில் சொல்லிடு. என்ன இல்ல என்ன கேக்குறேன்? சும்மா பதில் சொன்னா என்னதுக்கு நான் பதில் சொல்லணும்? நீங்க ஏதாச்சும் கேட்டாதான் நான் பதில் சொல்ல முடியும். ஒண்ணு கேட்காம பதில் சொல்லுனா எப்படி என்னால பதில் சொல்ல முடியும்? இத பைத்தியம் பிடிக்க வச்சிருவா போல இருக்கே. முதல்ல இவகிட்ட பேசுறோம், பொறுமையா பேசி இவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா இவன் ரொம்ப என் கோவத்தை கலரா. இப்படியெல்லாம் நடிக்கிறா பாரு, நடிப்புக்காரி. ஏ உன்கிட்ட இதுக்கப்புறமா பொறுமையா பேசக்கூடாது. என் பாசையில பேசினாதான் நீ எல்லாம் என் வழிக்கு வருவ பாத்துக்க. என்ன சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு வேலை கிடக்கு. ஆமா, இவ பெரிய கலெக்டர் பாரு, நீ போவலைன்னா அங்க வேலை ஒண்ணு நடக்காது. பயப்படாத, எல்லா ஜில்லா தலைவரும் உனக்காக காத்துக்கிட்டு தான் இருப்பாங்க, போயிட மாட்டாங்க. ஆமா, நான் கலெக்டர் தான். நான் பாக்குற வேலைக்கு நான் கலெக்டர் தான். ஏன் சார் மட்டும் இந்த நாட்டோட பிரதமராவா இருக்கீங்க? நான் இந்த நாட்டுக்கு பிரதமராக வேண்டாம், உனக்கு கணவனா மணவாளனா மன்னனா இருந்தா போதும். என்ன என்ன சொன்னீங்க? நான் சொன்னது உனக்கு நல்லா தான் கேட்டுச்சு, அது எனக்கு தெரியும். நீங்க என்ன கேட்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க கேட்கறதுக்கு என்கிட்ட பதில் இல்ல. என்னால பதிலும் சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்ச நேரம் நின்று பதில் தெரியாம இவரும் போக மாட்டாரு, என்னையும் விட மாட்டாரு. என்ன தரும சங்கடத்துக்கு ஆளாக்கிடுவாரு. வேண்டாம், பேசாம ஓட்டத்தை பிடிச்சிட வேண்டியதான். என்னத்துக்கு இப்படி முடிக்கிறா? பிடிச்சிட வேண்டியதான் ஓட்டத்தை. ஓ, ஓட்ட முடிக்க ரெடியா இருக்கிய? யாருக்கிட்ட? என்கிட்ட? நேத்தையில இருந்து கிறுக்கு பிடிச்சு சுத்துற. என் கேள்விக்கு பதில் தெரியாம நீ உன்னை விட்டுருவேன். நீ எப்படி ஓடுறன்னு பாக்குற. ஒட்டியும் கொய்யால ஏ எதுக்கடி இப்படி கத்துற? சுண்டடி என்னடி மலை மலையாடி தூக்கி வச்சிருக்கேன்? கீழே இறக்கி விடுங்க, கீழே இறக்கி விடுங்கிற. கையில தானடி தூக்கி வச்சிருக்கேன். என் இடத்துல இருந்து பார்த்தா தானே தெரியும் இது மலையா மரமானு. தீ எத்த அவசரம். இந்த பாருங்க, எனக்கு அவசரம்னா பயம். மாடியில கூட பயந்துகிட்டு தான் ஏறுவேன். சொன்னா கேளுங்க, கீழே இறக்கி விடுங்க. ஏடி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ நினைக்கிற மாதிரி நான் பேயோ பூதமோ இல்ல. உன்னை அப்படியே தூக்கிட்டு ஆகாயத்துக்கு போறதுக்கு மனுஷன்டி. நீ மனுஷன் இல்லையா? மாடு, மலை மாடு. அத்தி இவ்வளவு பக்கத்துல நின்னுமே இவர் முகத்தை முழுசா பார்க்க முடியலையே. அப்புறம் தூரத்துல நிக்கிறவங்க எப்படி இவர் முகத்தை பார்த்து பேசுவாங்க? ஆனாலும் ஒரு மனுஷன் வளரலாம், ஆனா இப்படி கண்ணா பின்னாலாம் வளரக்கூடாதியா. ஆளு வளர்ந்து உடம்பையும் வளர்த்து வச்சிருக்காரு. இவங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் இந்த ஆளு எப்படி மேய்க்காங்க? ஒருவேளை இவரை வீட்டுல வச்சுதான் வளர்க்காங்களா, இல்ல சூமெனமும் கட்டி போட்டுருக்காங்களான்னு தெரியலையே. என்ன ஏதோ மனசுக்குள்ள என்ன திட்டுற மாதிரி இருக்கு? எதுவா இருந்தாலும் சத்தமாவே சொல்லு, நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். நான் என்ன திட்டேன்? முதல்ல என்ன கீழே இறக்கி விடுங்க பாத்துக்கங்க. நான் தெரியாம தப்பி அங்க வந்துட்டேன். கீழே இறக்கி விடுங்க. யாராச்சும் நம்ம ரெண்டு பேரையும் இப்படி பார்த்தா என்ன நினைப்பாங்க? இறக்கி விடுங்க. என் மானத்தை வாங்கி அழுதுறதையும் இறக்கி விடுங்க. பாருடி, இப்ப நீ ஏன் கூட இருக்க. இந்த ரூமுக்குள்ள வரும்போது எப்படி வந்தியோ அப்படி போவ. என்னால உனக்கு எந்த அவமானமும் வராது, வரவும் விட மாட்டேன். அப்படி யாராச்சும் உனக்கு தப்பா பேசுனாங்க, அதுக்கப்புறம் இந்த மைக்கிள் தொலைச்சு கட்டிடுவான். பயப்படாத. இந்த பாருங்க, எதுவா இருந்தாலும் சரி, நீங்க என்ன கீழே இறக்கி விடுங்க. நான் போறேன். நான் வேற யாரையாச்சும் வர சொல்றேன். அவங்க கிட்ட நீங்க எதுவா இருந்தாலும் கேட்டுக்கோங்க. என்ன விடுங்க. பாரு, என்ன மறுபடி கோவப்படுத்தாத. நான் உன்கிட்ட கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என் கோவத்தை பார்க்கணும்னு நினைச்ச உன்னால தாங்கிக்க முடியாது, சொல்லிட்டேன். உனக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிற, அப்படித்தானே? இப்ப என்ன உனக்கு யாபாயால நான் சொல்லி கேட்கணும். நான் சொல்ல தயாரா இருக்கேன். நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்ல தயாரா இருக்கியா? சொல்லு. நீங்க இப்ப என்கிட்ட என்ன கேட்டாலும் அதுக்கான பதில் இப்ப என்கிட்ட இல்ல. இப்ப இல்ல, எப்போதுமே இல்ல. நீங்க எதிர்பார்த்தது எப்போதும் நடக்காது. தேவையில்லாம ஆசையை வளர்த்துக்கிட்டு உங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதீங்க. இங்க இருந்து போங்க, அதான் உங்களுக்கு நல்லது.
அப்போ நான் என்ன கேட்க வரேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி நடிக்கிற. அது என்ன, நான் நினைக்கிறது நடக்காது, நடக்கும். இந்த மைக்கேல் என்ன நினைக்கிறானோ அது நடக்கும். நடத்தி காட்டுவேன். இப்போ எனக்கு உன்கிட்ட இருந்து ஒரே ஒரு கேள்விக்கான பதில் மட்டும்தான் வேணும். அந்த பதிலை நீ சொல்ல வேண்டாம், நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். கண்டுபிடிச்சுப்பீங்களா? எப்படி? என் ஃப்ரெண்டு நேத்துக்கு என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான். உன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை என்னைக்கு பாக்குறியோ அன்னைக்கு அவளோட கண்ணை பாரு, அப்போ உண்மையான காதல்னா என்னன்னு உனக்கு தெரியும்னு. என் மனசுக்கு பிடிச்ச பொண்ண நேத்து நான் பார்த்தேன். ஆனா அவ கண்ணை பாக்குறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. இதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்திருக்கேன், பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். பொறுக்கி எப்படி தைரியமா சொல்றேன் பாரு. நீ உடனே கண்டதே கற்பனை பண்ணிக்காத. நீ நினைக்கிற மாதிரி ஆளு ஒன்னும் நான் இல்ல. என்கிட்ட நல்ல விதமா பேசுனா நான் பேசுவேன். இது வரைக்கும் என் கூட பேசின பொண்ணுங்கள்ட்ட இது வரைக்கும் நான் தப்பான பார்வை பார்த்ததும் கிடையாது, தப்பான நோக்கத்துல நெருங்கினதும் கிடையாது. உத்தமன் தான். அத நான் சொல்லணும். பண்ற பொறுக்கித்தனத்துக்கு ஒரு விளக்கம் வேற. இதுக்கப்புறம் எங்க என்ன நல்லவன நினைக்க போற? எப்படி இருந்தாலும் நினைக்க மாட்டேன். அதான் என்னை பத்தியான விளக்கத்தை நானே கொடுத்துக்கிட்டேன். இந்த பாருங்க, நீங்க எப்படி இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. அதையே என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நான் பார்க்கணும். என்ன? அடச்சி, என்னடி என்ன சொன்னாலும் தப்பாவே நடிக்கிறா? ஏடி உன் மூலையில நல்லதே ஓடாதா? என்ன பார்த்தாலே உனக்கு தப்பா யோசிக்கணும்னு தோணுமா? மூஞ்சியும் முடியும் பார்க்கும்போது அப்படித்தானே இருக்கு. கொஞ்சமாச்சும் நல்லவங்கிற சாயல் எங்கேயாச்சும் தெரியுதான்னு பாரு. இதுல யோக்கியனா? நான் யோக்கியம் தாண்டி. யோக்கியனா இருக்க போய் தான் இன்னமும் சும்மா இருக்கேன், பாத்துக்க. இந்த பாருங்க, தொலைச்சு போற தொலைச்சே. என்ன ரொம்ப ஓவரா பேசுதியா? இந்த பாருடி, நான் ஒண்ணும் உன்கிட்ட சண்டை பிடிக்க வரல. நான் இங்க வந்தது வேற. என்னெல்லாமோ இங்க நடக்கு. ஐயோ, இந்த பாரு, ஒரு பொண்ணோட உடம்பு அடையணும்னு நினைக்கிறவன் ஆம்பளை இல்ல, அவன் மனசு அடையணும்னு நினைக்கிறான் பத்தியா? அவன் தான் உண்மையான ஆம்பளை. நினைச்ச மாதிரியே இவர் இருக்காரு. நினைச்ச மாதிரியே இவர் இருக்காரு. நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டது உன் கண்ணை மட்டும்தான். ஏன்னா என் வாழ்க்கை துணையா வர்றவா எப்படியெல்லாம் இருக்கணும்னு என் கனவுல ஒரு உருவம் கொடுத்து வச்சிருக்கேன். அந்த உருவத்துல நான் நேர்ல பார்க்கும்போது என்னால எதையுமே நம்ப முடியல. உண்மையிலே என் மனசுக்கு பிடிச்சவா நிஜத்திலே வந்துட்டாளா, இல்ல நான் கற்பனையில வாழ்ந்துகிட்டு இருக்கவள நேர்ல பார்த்துட்டேங்கிற சந்தோஷமா, எதுவுமே எனக்கு புரியல. நேத்து உன்னை பார்த்ததுக்கு அப்புறமே நான் நானாவே இல்லடி. எனக்கு கிறுக்கு பிடிக்க பைத்தியக்காரன் ஆயிட்டா. உன்னோட நினைப்பு என் மண்டக்குள்ள கடந்து குறையுது. உன்னை திரும்ப திரும்ப பார்க்கணும், உன்னை பக்கத்திலேயே வச்சுக்கணும், உனக்கு நிறைய அன்பு கொடுக்கணும், பாசத்தை காட்டணும், உன்னை அரவணைக்கணும்னு ஆயிரம் கனவு என் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. உனக்கு எப்ப பார்ப்பேன், மறுபடியும் எப்ப பார்ப்பேன்னு ஒவ்வொரு நிமிஷமா உன்னை நினைச்சு துடிச்சுக்கிட்டே இருக்கேன்டி. என்னால எந்த வேலையுமே பார்க்க முடியல. உன்னை பார்க்கணும், இது மட்டும் தாண்டி, இது மட்டும்தான் என் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு கோட்டிக்காரங்களுக்கு காலையில இருந்து இந்த கடையை சுத்தி வந்திருக்கேன் உன்னை தேடி. இப்ப கூட நான் உன் பக்கத்துல நிக்கிறேனா இல்லையான்னு நானா இல்லடி, என்னால எதையுமே புரிச்சுக்க முடியல. இவர் என்ன அழகா ஒரு பொண்ணை நேசிக்கிறாரு. இவரோட காதல் எவ்வளவு அழகா இருக்கு. ஆனா இந்த காதலை ஏத்துக்கிற அளவுக்கு தைரியமும் இல்ல. அந்த இடத்துலயே நான் இல்ல. இப்ப எப்படி இவருக்கு நான் புரிய வைக்க? இது எனக்கு என்னன்னு தெரியணும். தெரிஞ்சுக்கிட்டாதான் என்னால நிம்மதியா மூச்சே விட முடியும். நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல, நீ என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். ஒரே ஒரு செகண்ட் உனக்கும் எனக்கும் நடுவில் என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அது போதும், அது ஒண்ணு போதும். ஒருவேளை உங்களுக்கு எனக்கும் நடுவுல எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சா என்னை விட்டு போயிடுவீங்களா? என்னை திரும்ப பார்க்க வர மாட்டீங்கல்ல? ஒருவேளை உனக்கும் எனக்கும் நடுவுல எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சா நான் மறுபடியும் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். ஆனா உனக்கும் எனக்கும் நடுவுல இருக்கிறது நான் நினைக்கிற மாதிரியான உறவுன்னு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, நீ ஏன் நினைச்சாலும் நான் உன்னை பார்க்க வர்றதை தடுக்க முடியாது. என்ன விட்டுட்டு போயிடுவேன்னு நினைச்சியோ? ஐயோ, இது நம்ம நினைச்சதை விட பெரிய பிரச்சனையில போய் முடிஞ்சிருமே. நீங்க விடுங்க, நான் போறேன். ஏன் பயப்படுற?
பயமா? எனக்கு என்ன பயம்? என் மனசுக்குள்ள வந்துருவேனே, பயப்படுற மாதிரி இருக்கு. இல்ல, பொறுமையா இதுக்கப்புறம் பேசக்கூடாது. கோவப்பட்டுட்டு போனாதான் நமக்கு நல்லது. இந்த பாருங்க, இதுக்கப்புறம் ஏதாச்சும் சொல்லி என்கிட்ட நெருங்குனீங்க, அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். ஒழுங்கா விட்டுங்க சொல்லிட்டேன். என்ன நீ இப்படி எல்லாம் பேசினா நான் உன்னை விட்டுட்டு போயிருவேன் நினைச்சியோ? கிறுக்கு பிடிச்சு போய் வந்திருக்கேன். இந்த கிறுக்கு தெரியல, மிருகம் ஆயிரும் சொல்லிட்டேன். ஐயோ, என்னால உங்களை பார்க்க முடியாது, அவ்வளவுதான். உன் சம்மதம் எனக்கு இதுக்குடி. ஏற்கனவே நீங்க வந்துட்ட, இன்னும் முழுசா வந்துருவேன். விடுங்க, எனக்கு விடுங்க. இப்ப என் கண்ணை பாக்குறேன், பார்க்கலன்னு நினைச்சுக்க, ரொம்ப நேரத்துக்கு நான் நல்லவனா இருக்க மாட்டேன் பாத்துக்க. ஒரே ஒரு பார்வை கண்டால் என்ன தேனே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் என்ன மானே, ஆகாயம் ஆகாத மேகம் ஏறு கண்ணே. நீ ஏன் உசுருடி, ஏன் உசுரு? இனிமேலு உன்னை யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த பாரு, என் மனசுல மட்டும் இல்ல, உன் மனசுலயும் நான் தான் இருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் எப்போதும் யாராலையும் உன்னையும் என்னையும் பிரிக்க முடியாது. நீ எனக்கானவடி, எனக்கு சொந்தமானவா. இந்த ஒண்ணு போதும். இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு இப்ப இல்லடி, நான் இந்த ரூமுக்குள்ள வந்த உடனேயே உன் மனசுல நான் தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நேத்து நம்ம 2 பேரும் பார்த்துக்கிட்ட அதே இடத்துக்கு நான் எத்தனை தடவை வந்தனோ அத்தனை தடவையும் நீயும் வந்து என்ன பார்த்திருக்க. ஆதாரம் என்னன்னா, அந்த சிசிடிவி கேமராவில் நீனே செக் பண்ணிக்க. நான் வந்தப்பவே பார்த்துட்டேன். இல்ல, இதுக்கப்புறம் என்னை விட்டு போகணும்னு நினைச்சேன்னு வச்சுக்க, ஒழிச்சிருவேன் தொலைச்சு. என்கிட்டே நடிக்கிற. இப்போ உன்கிட்ட எந்த பதிலும் கேட்க மாட்டேன். ஆனா கூடிய சீக்கிரத்துல நீயே வந்து என்கிட்ட சொல்லுவ, உன் மனசுல நான் தான் இருக்கேன்னு. என்ன கீழே இறக்கி விட்டுட்டேன்னு பாக்குறியா? இனிமேலு இவ்வளவு நெருக்கமால நம்ம நிக்க கூடாது பாத்துக்க. ஏன்னா அதான் ரொம்ப நேரத்துக்கு இப்படி நல்லவனாவே இருக்க மாட்டேன். பொசுக்குன்னு ஏதாச்சும் வேண்டாத வேலை பார்த்துருவோம் பாத்துக்க. இந்த பாரு, இதெல்லாம் நான் உங்ககிட்ட விளையாட்டுக்கா பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காத. என் மனசார நான் உன்னை விரும்புறேன். நீ ஏன் உசுறு, எனக்கு சொந்தமானவா. உன்னை எங்கேயும் நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், யாருக்கும் விட்டு தரவும் மாட்டேன். நீ எனக்கு மட்டும்தான். உன் காதல உடனே சொல்லணும்னு அவசியம் இல்லை, பொறுமையா சொல்லு. நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். ஐ லவ் யூ.